வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் வாழும் என் மகளையும் பேத்திகளையும் கொல்ல சதித்திட்டம், கொலம்பிய ஜனாதிபதி கவலை. சுவிஸில் குழந்தைகளை தத்தெடுப்பதை இலகுபடுத்த திட்டம். பிரிட்டனில் இனவரி, சீக்கிய பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு நீங்களும் வரி விதிக்கணும், G7 நாடுகளை கூட்டு சேர்க்கும் அமெரிக்கா. ரஷ்யாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், குறிவைக்கப்பட்ட முக்கிய நகரங்கள். அமெரிக்காவை எதிர்த்து வலுப்பெறும் இந்திய ரஷ்ய கூட்டணி. பிரித்தானியாவில் அசம்பாவிதத்தால் தரையிறக்கப்பட்ட விமானம். தைவான் கடலில் அமெரிக்கா பிரித்தானியாவின் போர்க்கப்பல்கள், சீனா கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரான்சில் வாழும் என் மகளையும் பேத்திகளையும் கொல்ல சதித்திட்டம், கொலம்பிய ஜனாதிபதி கவலை. கொலம்பிய ஜனாதிபதி கஸ்டாவோ பெட்ரோ பிரான்சில் வாழும் தனது மகளும் பேத்திகளும் கொலை சதிக்கு இலக்காக உள்ளதாக கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். நான் தான் அதிகமான கொக்கைனை பறிமுதல் செய்த ஜனாதிபதி என்பதால் என் குடும்பத்தை தாக்க முயற்சி நடைபெறுகிறது என அவர் கூறினார். மார்சையில் உள்ள அவரது குடும்பத்தினரை கொல்ல முயற்சி செய்பவர் கடந்த ஜூனில் கொலை செய்யப்பட்ட சென்டர் மிகுவேல் உரிபே டுர்பேயின் கொலையிலும் தொடர்புடையவராக இருக்கலாம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அவரது அறிக்கையில் வலதுசாரி அரசியல் உறுப்பினர்கள் போதைப்பொருள் குழுக்களுடன் கூட்டு செய்கிறார்கள் என்றும் அவர்கள் அலுவலகங்களில் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்புடையவர்கள் வருகை தருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சதி மிக முக்கியமானதாக இருப்பதாகவும் தனது குடும்பத்தின் பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவிஸில் குழந்தைகளை தத்தெடுப்பதை இலகுபடுத்த திட்டம். தானம் செய்யப்பட்ட விந்தணுக்களிலிருந்து கருத்தரிக்கப்பட்ட குழந்தைகளை அவர்களின் சட்டப்பூர்வ பெற்றோரின் துணைவரால் தத்தெடுப்பதை எளிதாக்க சுவிஸ் அரசாங்கம் விரும்புகிறது. வெள்ளிக்கிழமை பெடரல் கவுன்சில் சிவில் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. வாடகை, தாய்மை உட்பட வெளிநாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உதவியுடன் கூடிய பிற இனப்பெருக்க முறைகளை பயன்படுத்தி பிற குழந்தைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். வாழ்க்கை துணை அல்லது துணைவரின் குழந்தையை தத்தெடுப்பது குறித்து தற்போதைய விதிகள் அத்தகைய வழக்குகளுக்கு எதிராக இல்லை. குழந்தை பிறப்பிலிருந்தே அவர்களின் சட்டப்பூர்வ பெற்றோருடனும் நோக்கம் கொண்ட பெற்றோருடனும் வசிக்கும் வழக்குகளை இலக்காக கொண்டது இந்த திருத்தம். இது அவர்களை சட்டப்பூர்வமாக முழுமையாக பாதுகாக்க உதவும். பிரிட்டனில் இனவரி, சீக்கிய பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. பிரிட்டனில் இனவெறியால் சீக்கிய இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனில் பிறந்து வளர்ந்த 20 வயதான சீக்கிய பெண்ணை உங்கள் நாட்டுக்கே திரும்பிச் செல் என்று கூறிய பிரிட்டிஷ்காரர் இருவர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்து துன்புறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். பெண்ணின் புகாரை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட இருவரின் அடையாளங்களை வெளியிட்ட காவல்துறையினர் அவர்கள் தொடர்பான தகவல்களோ புகைப்படங்களோ கிடைத்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் இனவெறி தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் பிரிட்டனில் சீக்கிய பெண் மீதான இனவெறி தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவிலும் கூட இந்தியர்களுக்கு எதிராக ஒரு பேரணியே நடத்தப்பட்டது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு நீங்களும் வரி விதிக்கணும், G7 நாடுகளை கூட்டு சேர்க்கும் அமெரிக்கா. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்குமாறு G7 கூட்டமைப்பு நாடுகளை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. உலகளவில் பொருளாதாரம், வர்த்தகம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வளர்ச்சி அடைந்த நாடுகள் உருவாக்கிய அமைப்புதான் G7 கூட்டமைப்பு. தற்போது இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ஆண்டுதோறும் கூடி பேசி உலகளாவிய பிரச்சினைகள் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்கின்றன. அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா அடிபணியாமல் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்படாது என்று மத்திய அமைச்சர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேரடியாக வரியை விதித்த அமெரிக்கா இப்போது G7 கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளின் மீது வரிகளை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல், குறிவைக்கப்பட்ட முக்கிய நகரங்கள். ரஷ்யாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய பால்டிக் கடல் எண்ணெய் உள்கட்டமைப்பு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் சமீபத்திய மாதங்களில் நடந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வான்வழி தாக்குதலில்
லெனின்கிராட் பகுதியில் உள்ள பிரைமோர்ஸ்க் துறைமுகத்தை உக்ரைன் தாக்கியது. இந்த எண்ணெய் துறைமுகத்தை ரஷ்யா சர்வதேச தடைகளை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தும் நிழல் கடற்படையின் முக்கிய பகுதியாக பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யா 221 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் ரஷ்யாவில் பல நகரங்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அமைச்சகத்தின்படி பிரையான்ஸ்க் பிராந்தியத்தில் 92 ட்ரோன்களும் ஸ்மோலென்ஸ்க் பிராந்தியத்தில் 42 ட்ரோன்களும் அதிகபட்சமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவை எதிர்த்து வலுப்பெறும் இந்திய ரஷ்ய கூட்டணி. அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்த்து இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான கூட்டணி வலுவடைந்து வருகிறது. அமெரிக்கா இந்தியா மீது கடுமையான வரி விதிப்புகளை விதித்துள்ள நிலையில் ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி பட்ருஷேவ் இந்தியாவிற்கு வர இருக்கிறார். இந்த வருகை இரு நாடுகளுக்கிடையிலான விவசாய மற்றும் வணிக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. அமெரிக்கா தற்போது இந்திய ஏற்றுமதி செய்யும் இறால் பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளது. இதனால் அமெரிக்க சந்தையில் இந்தியா மற்ற நாடுகளுடன் இந்தோனேசியா, வியட்நாம் கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது. இந்த சூழலில் ரஷ்யா இந்தியாவிற்கான புதிய மற்றும் நம்பகமான சந்தையாக உருவாகும் வாய்ப்புள்ளது. பட்ருஷேவ் விவசாய நிபுணராக இருப்பதால் இந்திய விவசாய மற்றும் வர்த்தக அமைச்சு அதிகாரிகளை சந்தித்து இறால் இறக்குமதி மற்றும் விநியோக ஒப்பந்தங்களை பற்றி பேசவுள்ளார். பிரித்தானியாவில் அசம்பாவிதத்தால் தரையிறக்கப்பட்ட விமானம். இங்கிலாந்தின் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் மோதலை தொடர்ந்து ஈசிஜெட் விமானம் தரையிறக்கப்பட்டது. சனிக்கிழமை காலை மான்செஸ்டர் விமான நிலையத்தில் இருந்து ஈசிஜெட் விமானம் ஒன்று ஸ்பெயினின் லான்சரோடுக்கு புறப்பட தயாராக இருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக விமானத்தின் முன் சக்கரங்கள் விமான இழுவை இயந்திரத்துடன் தொடர்பு கொண்டன. அது ரிவர்ஸ் கியர் இல்லாத போது விமானங்களை தரையில் இழுக்க வழக்கமாக பயன்படுத்தப்படும் வாகனமாகும். இது பதற்றத்தை ஏற்படுத்தவே விமானத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளுக்கு உதவிட மீட்பு குழுவினர் விரைந்தனர். விமானம் தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் இது வேறு எந்த விமானங்களுக்கும் இடையூறு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தவில்லை. தைவான் கடலில் அமெரிக்கா, பிரித்தானியாவின் போர்க்கப்பல்கள். சீனா கடும் எச்சரிக்கை. தைவான் கடற்பிராந்தியத்திற்குள் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய போர்க்கப்பல்கள் நுழைந்தமைக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தைவானை சீனாவில் இருந்து பிரிக்கும் 110 மைல் தூரம் கொண்ட கடல் பரப்பு வழியாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவை சேர்ந்த USS ஹிக்கின்ஸ் மற்றும் HMS ரிச்மண்ட் ஆகிய 2 போர்க்கப்பல்களும் கடந்து சென்றுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய போர்க்கப்பல்களின் செயல்களுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததுடன் இதனை பிராந்தியத்தில் பிரச்சினை தூண்டும் மற்றும் ஆத்திரமூட்டும் செயல் எனவும் எச்சரித்துள்ளது.